கர்த்தர் யாரை தொட விரும்புகிறாரோ, யாரெல்லாம் கர்த்தர் ஆண்டவர் தொடுகிறாரோ, அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் போல அவன் நடந்து துதித்து தேவனை துதித்து கொண்டு தேவாலயத்துக்குள்ள வருவான். ஓ ரமம ஷரரி கரமம. இன்னும் அதிகமா இந்த வல்லமையை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆராதிக்கிற வேளையிலே இந்த வார்த்தை வசனத்தின் படியாக கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கும் போது, கர்த்தருடைய பிரசன்னம் உங்க மேல நிரப்பப்படும் போது, தேவ வல்லமையினால் உங்களை நிரப்பப்படுது. ஓ இப்பொழுது எந்த இடத்துல, எந்த பகுதியில, எந்த பட்டணத்துல, எந்த தெருவில், எந்த வீட்டுல, எந்த குடும்பத்துல யாரிடத்துல உங்களை கொண்டு போகிறாரோ அங்க இருக்கிற எல்லா அந்தகாரத்தினுடைய கிரிகள், ஓ அந்தகாரத்தினுடைய கிரிகள், பில்லி சூனியத்தின் ஆவிகள், ஓ ரகமமம, இந்த குடும்பத்தை, ஒவ்வொரு குடும்பத்தை கெடுக்கிற கிரிகள், சண்டையை உண்டாக்குகிற, பிரிவினைகளை உண்டாக்குகிற, பிரச்சனைகளை உண்டாக்குகிற, வறட்சிகளை கொடுக்கிற, தரித்திரங்களை கொடுக்கிற, வறுமைகளை கொடுக்கிற, ஓ எல்லா கிரிகளையும் ஆண்டவர் உங்களுடைய வல்லமையினால, ஓ நீங்க கர்த்தருடைய நாமத்தை துதிக்க 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 தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட, அந்த வீட்டுக்குள்ள கால் வைக்கப்படும் போது, அந்த மனுஷரிடத்துல பேசும்போது, குறிப்பிட்ட பிள்ளைகளிடத்துல பேசும்போது கர்த்தர் அதை கிரியை செய்வார். அவங்களுடைய ஆத்துமாவில், ஆவியில ஒரு மாற்றம் உண்டாகும். கர்த்தர் அதை தான் இந்த கடைசி நாட்களில் விரும்புகிறார். உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த அபிஷேகம், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி, அதற்கு தான். ஓ நீங்க ஏதோ இருக்கிற கட்டுக்குள்ளைய இருக்கிற சூழ்நிலையிலேயே அமர்ந்து கொண்டு இருப்பதற்காக அல்ல. வேதம் சொல்லுகிறது, சியோனே அவருடைய வல்லமையை நீ தரித்துக்கொள். சியோனே நீ வல்லமையை தரித்துக்கொண்டு எதெல்லாம் பெருசு நினைச்சிட்டு இருக்கிறையோ அதையெல்லாம் தூசியா எண்ணி தட்டி விட்டு எழுந்து அவருடைய வல்லமையை தரித்துக்கொண்டு எழும்பு. சியோன், சியோன் கர்த்தருடைய வல்லமையை தரித்துக் கொள்வார். சியோன் தேவனுடைய பலத்தை பெற்றுக் கொள்வார். சியோன் தேவனை துதித்துக் கொண்டே இருப்பார். அவர் கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆண்டவர் அவளை அசையாம நிலைத்திருக்கும் ஒரு சியோன் பர்வதத்தை போல மாற்றுவார்.